ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்பா சங்கிகளே, உங்களுக்கு சோறு வேணா போடுறோம், வா சாப்பிட்டு போ. ஆனா ஓட்டெல்லாம் கேட்டு இந்த பக்கம் வரக்கூடாது, ஓட்டெல்லாம் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழுவாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல வைரலா மாறி போயிருக்கு. தெரியல நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பேசுறாங்க. தெரியல நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பேசுறாங்க. அதே வடிவேலோட ஒரு காமெடியில வரும், முதலாளி 100 வடை போட்டேன், 100 போண்டா போட்டேன், எல்லாம் தீர்ந்து போச்சு, கல்லாப்பட்டியில 5 பைசா காசு இல்லை அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி வா, வந்துக்கோ, பேசு, போ, வேணுமா சோறு கூட போடுறேன், ஆனா ஓட்டு கேட்டு ஒரு பையன் வரக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டோம், வேணா சொல்லு சோறு கூட போடுறேன், ஆனா ஓட்டெல்லாம் போட முடியாதுப்பா, பாஜகவுக்கு ஓட்டே போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட ஒரு பக்குவப்பட்ட மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாஜகவுடைய வீடியோ இன்னைக்கு உதாரணமா மாறி இருக்கு. இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா விருதுநகர்ல. அதாவது இப்போ தமிழ்நாடு பாஜக சார்பில் தமிழ்நாடு முழுக்க அவங்களுமே தேர்தல் வேலையை வேகமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக சார்பில் இப்பவுமே எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியா ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாரு. நடிகர் விஜய் அவருமே சினிமா ஷூட்டிங்லாம் முடிச்சு இப்போ அவருமே வந்துட்டாரு. அப்ப நம்மளுமே எல்லாமே செஞ்சாவணுமே அப்படிங்கிறதுக்காக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் எல்லா இடங்களிலுமே உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி வலுப்படுத்துறதுன்னு சொல்லி பல்வேறுபட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி விருதுநகர் பகுதியில பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான வேலை, அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வேலைகள் சரியா செய்யறாங்களா அப்படின்ற பார்வையிடுறதுக்காக விருதுநகருக்கு நயினா நாகேந்திரன் போயிருக்கிறாரு. ஆனா பார்த்தோம்னா அங்கேயே பெரிய அளவுல கூட்டம் இல்ல. இவங்க ஆளுங்க செட்டிங் வச்சு இவங்க பூத் கமிட்டிக்காக ஆள் ஏற்பாடு பண்றாங்க. எல்லாம் வத்தல் சொத்தலா தான் இருக்கிறாங்க, யாருமே முக்கியமான ஆளுங்க அங்க இல்ல. ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இல்ல, ரொம்ப சாதாரணமா ரோட்ல கடையை போட்டு உட்காந்துருக்காங்க. எங்க தலைவன் அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா காசை இறக்கணும், காசை இறைச்சாதானே பில்டப் கிடைக்கும். அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி காசை இறைப்பாப்ல, அவர் இறங்கினாலே வந்து எல்லாரும் செல்ஃபி எடுப்பாங்க. இந்த பக்கம் சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டிங்னா ஒருத்தன் துண்டு தூக்கி போடுவான், அந்த துண்டை கேட்சி பிடிச்சி அப்படியே தோல்ல தூக்கி போடுவாரு. இப்படி எல்லாம் செட்டிங் பண்ணாதான் ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கும். ஆனா நயினா நாகேந்திரன் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியல, இல்ல அவர் கொஞ்சம் காசை செலவு பண்ண மாட்டாரா என்னன்னு தெரியல. ரொம்ப சாதாரணமா அப்படி ஒரு சின்ன ஒரு கடையை போட்டு பொட்டி கடையை போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்ப அங்க நயினா நாகேந்திரன் கேட்கிறாரு, அப்புறம் என்ன பூத் கமிட்டி வேலையெல்லாம் எப்படி போகுது, உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நல்லா நடக்குதா, 1 கோடி உறுப்பினர் சேர்ப்பன்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதனால சாரசாரே அந்த பாஜக நோக்கி மக்கள் வந்து சேர்றாங்களா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நயினா நாகேந்திரன் கேள்வி கேட்கிறாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர், பாவம் வெள்ளந்தியான மனுஷன் போல இருக்குது, அவர் சொல்லிட்டாரு, அண்ணே ஒரு பயம் மதிக்க மாட்டானே, எல்லா ஊர்ல போயிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கு பூத் உறுப்பினரா வாங்க, பூத் கமிட்டி உறுப்பினரா வாங்கன்னு கூப்பிடுறோம், ஏப்பா உனக்கு வீட்டுக்கு வா, சோறு கூட போடுறேன், ஆனா பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி போற இடமெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி பட்டுன மனசை உண்மையை பேசிட்டாப்புல. அதாவது எப்பவுமே பாஜக காலி சேர்களை வச்சு மாநாடு நடத்துவாங்க. சரி, யாருமே பாஜகவோட மாநாட்டுக்கு வரமாட்டாங்களேன்னு வெளியில இருந்து ஆளெல்லாம் இறக்கி போட்டு ஒரு பில்டப் காட்டுவாங்க. நம்மள இந்த ஊர்ல ஒரு கட்சி தான், யாரும் மதிக்கலனாலும் நம்மள மதிச்சாகணுமே அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பில்டப் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் தெரியாத வெள்ளந்தி மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல, பட்டுன்னு உண்மையை உளறிட்டாரு. உண்மையை உளர்ட்டோன்னா நயினா நாகேந்திரன் கை கால் அடிப்பிச்சு, உண்மையை சொல்லாதையா ஓ அப்படி அப்படின்னு சொல்லி அந்த சமாளிக்கிறாங்க. சுத்தி இருந்து நல்லா அவரை தடுக்க பாக்குறாங்க. அவர் ஆனா அப்புறாணி மனுஷன் போல இருக்கு, சோறு கூட போடுறேன்னு சொல்றாங்க, ஓட்டு போட வரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, நயினா நாகேந்திரன் பின்னாடி ஒரு ஆயா ஒருத்தர் வந்தாங்க. இவர் இப்படி சொல்றாரு, சோறு கூட போடுறேன்றாங்க, ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்கண்ணே அப்படின்னு. அந்த ஆயா வாயில கை வச்சு சிரிக்குது, ஐயோ ஒரு அசிங்கமா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயாமாங்க பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறாங்க. இதுல பக்கத்துல ஒருத்தர், அவரு பார்த்தோம்னா யாரும் வீடியோல எடுக்காத அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக வீடியோல எடுக்காதீங்க, வெளியில தெரிஞ்சு அசிங்கமா போயிருயா, கம்பெனி சீக்கிரட்டை வெளியில சொல்லாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தடுத்தக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டோன்னே நயினா நாகேந்திரனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. நம்ம என்னன்னு நினைச்சு வந்தோமே. ஏன்னா இப்ப பாஜக தமிழ்நாட்டில் போட்டிருக்கக்கூடிய திட்டம் என்னன்னா, அதிமுகவை ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் அதிமுக கூட்டணியில கொண்டு வந்தாச்சு. ஏன்னா எங்க கூட்டணி வந்தா மட்டும்தான் உனக்கு இரட்டை சின்னம் காப்பாற்றப்படும், அதிமுகன்ற கட்சி அங்கீகாரம் உங்களுக்கு அப்பதான் கொடுக்கப்படன்றதால வேற வழி இல்லாம இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வச்சுட்டாரு. இப்ப அடுத்த கட்டமா வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பாஜக அதிமுக இந்த கூட்டணியில பாஜகவுக்கு மட்டுமே 35 சீட்டுகள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த செய்திகள் இப்போ வந்திருக்கு. போன 2021 சட்டமன்ற தேர்தலில் வலுக்கட்டாயமா 20 சீட்டு கேட்டு வாங்கினாங்க. 20 சீட்ல போட்டிடுறதுக்கே ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஆள் கிடையாது. 20 சீட்டு வாங்கினாங்க. 20ல அதிமுகவுடைய கால் மேல ஏறி சவாரி பண்ணதால
ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? இந்த தடவை என்ன செஞ்சாங்க, 35 சீட்டு கேட்கறாங்க. 35 சீட்டு கேட்டு அங்க அழுத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா நீங்க 35 சீட்டு இல்ல 300 சீட்டு கேட்டாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இதுதான் நிலைமை. வா சோறு கூட போடுறேன், ஏன்னா நீ பழகிட்ட, ஏதோ ஒரு தலையெழுத்து அந்த கட்சியில போய் சேர்ந்துட்ட, இருந்தாலும் பழகின குத்தத்துக்காக உனக்கு சோறு கூட போடுறேன், ஆனா ஓட்டெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் தமிழ்நாடு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு விடாப்புடியா இருக்கிறாங்க? பாஜக, இந்த தாமரை, இந்த RSS சித்தாந்தம் இது ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு இடமே கிடையாது அப்படின்னு ஏன் மக்கள் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு பெரிய ஒரு உதாரணம் வரலாற்று ஆவணங்கள், இவங்களுடைய வரலாறு குறிப்புகள் அவ்வளவுலாம் தேவையில்ல. இப்போ இன்னை தேதிக்கு நடக்கக்கூடிய சில செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான உதாரணம் புரியும். இப்போ இன்னைக்கு ஹரியானாவில் ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. பிரஜ் மண்டல் ஜலாபிஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை ஒண்ணு, ஒரு யாத்திரை ஒண்ணு நடக்குது. பிரஜ் மண்டல் ஜலாபிஷேக் சொல்லக்கூடிய ஒரு யாத்திரை ஒண்ணு நடக்குது. இந்த யாத்திரை ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு யாத்திரைன்னு சொல்லி நடத்துறாங்க. இந்துக்கள் வழிபாடு சம்பந்தமான யாத்திரைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வழிபாடுக்கு தேவையான தேவைகள் என்ன இருக்கு, அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கிற வசதி என்னங்கள் இருக்கு. ஏன்னா ஒடிசாவில் ஒரு கோயில் திருவிழா நடக்குது, அங்க தேவையான வசதிகள் செய்யல, விஐபிகளுக்கு மட்டுமே எல்லாமே செஞ்சு கொடுத்ததால சாமானிய மக்கள் அங்க கூட்ட நெரிசல சிக்கி செத்து போனாங்க. அதே மாதிரி கும்பமேளா, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கும்பமேளாவில் அங்கேயுமே போதுமான ஏற்பாடுகள் இல்லாத மக்கள் கூட்ட நெரிசல சிக்கி கிட்டத்தட்ட 33 பொதுமக்கள் அநியாயமே இறந்து போனாங்க. அப்போ இந்த மக்களுக்கு தேவையான, இந்து மத மக்களுக்கு தேவையான வழிபாடுகள் என்ன தேவை இருக்கு, அதை எதுவுமே செய்யாம அங்க போய் இஸ்லாமியர்களுக்கு போய் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. என்ன கட்டுப்பாடுனா, இந்த யாத்திரை சாமி யாத்திரை இங்க நடக்க போகுது, அதனால இங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய நூஹுடைய பகுதி, இந்த நூஹ் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய ஒரு பகுதி. போன வருஷம் ராமநவமின்ற பேர்ல இந்த நூஹுடைய பகுதியில தான் பெரிய கலவரம் ஏற்படுத்தினாங்க. அங்க பிட்டு பஜ்ரங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறி பிடிச்ச சங்கி ஒருத்தன் அந்த இடத்துல போய் வெறுப்பு பேச்சுகள் பேசினது, இதெல்லாம் சேர்ந்தாங்க இந்த நூஹுடைய பகுதியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அப்ப அது மாதிரியான ஒரு கலவரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க யாத்திரை செய்யறதுக்காக இங்கெல்லாம் கட்டுப்பாடு எதுவுமே போடாம போய் நூஹுடைய பகுதியில் போய் கட்டுப்பாடு போடுறாங்க. இந்த யாத்திரை ஜூலை 13 இரவு 9 மணில இருந்து ஜூலை 14 இரவு 9 மணி வரைக்கும் இந்த யாத்திரை நடக்க போகுது, இந்த வழிபாடு நடக்க போகுது. அதனால நூஹுடைய பகுதியில் நாங்க இன்டர்நெட் பேன் பண்றோம், அங்க இணைய சேவையே கிடையாது, இன்டர்நெட்டே அங்க இருக்காது. எந்த அளவுக்கு பேன் பண்றாங்கன்னா, உன்னால சாதாரண SMS கூட அனுப்ப முடியாது, ஒரு மெசேஜ் கூட உன்னால அனுப்ப முடியாது சொல்லி நூஹுடைய பகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு தடை ஏற்படுத்துறாங்க. அப்ப இஸ்லாமியர்கள், இந்து மத வழிபாட்டுக்கும் ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில இன்டர்நெட்டை கட் பண்றதுக்கு தேவை என்ன? அப்ப இந்த அளவுக்கு இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிரி அப்படின்ற சித்தரிக்கல மட்டுமே இவங்க கவனமா இருக்கிறாங்க. சரி, இன்டர்நெட் கட் பண்ணிட்டாங்களா, அதோட ஓஞ்சி போல. அந்த குறிப்பிட்ட நாள்ல, அந்த யாத்திரை நடக்கக்கூடிய நாள்ல யாருமே இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடாது, கறியோ மீனோ எந்த ஒரு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடாது. அந்த இறைச்சி உணவுப் பொருள் கூட நீ விற்பனை செய்யக்கூடாது. அதை நீங்க கடையில ஒரு ஷோகேஸ்ல கூட நீ மாட்டக்கூட கூடாது. ஒரு ஹோட்டல்ல இப்ப சிக்கன் 65 எல்லாம் தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ காட்சி பொருளா கூட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் அந்த இடத்துல போடுறாங்க. அதுக்கப்புறமா கூடுதல் கட்டுப்பாடு என்ன பண்றாங்கன்னா, இந்த நூஹுடைய பகுதிகள், அந்த யாத்திரை போகக்கூடிய பகுதிகளில் பட்டாசு யாரும் கொண்டு போக கூடாது, அந்த இடத்துல யாரும் காத்தாடி விடக்கூடாது, அந்த இடத்துல யாருமே ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடாது, ட்ரோன்கள் நீங்க கேமரா வழியா யாருமே ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடாது, கனரக வாகனங்கள் கூட அந்த வழியா போகக்கூடாது, ரொம்ப பெரிய வாகனங்கள் ஏதோ கனரக வாகனங்கள் அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள். இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், இந்த அளவுக்கு ஒரு கனரக வாகனம் போறதுக்கு, ஒரு காத்தாடி பறக்கிறதெல்லாம் கட்டுப்பாடு போடுறீங்களே, இந்த யாத்திரை அப்படின்ற பேர்ல இந்த யாத்திரை போறாங்களே அவங்க போய், நீ நடத்துறது இந்து மத வழிபாடு, அந்த வழிபாடு போய் ஒரு மசூதி முன்னாடி போய் நீ போய் கோஷம் போடுறல, அங்க போய் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கோஷம் போடுறல, இதை செய்யக்கூடாது, நீங்க கட்டளை போடணுமா இல்லையா? ராமநவமின்னு ஒரு ஊழல் நடத்துறாங்க, ராமருடைய கோயில்ல போய் அந்த வழிபாடை செய்யாம போய் பள்ளிவாசல் வாசல் முன்னாடி போய் வெறுப்பு கோஷங்கள் போடுறது, டிஜேக்களை வச்சு பள்ளிவாசல் முன்னாடி வெறுப்பு கோஷங்கள் போடுறாங்கல்ல, இந்த அராஜகத்தை தடுத்து நிறுத்தணும். ஆனா அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா அதை செஞ்சா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. அதனால அங்கெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் போடாம, நீ காத்தாடி விடக்கூடாது, நீ பட்டாசு வெடிக்க கூடாது, கனரக வாகனங்கள் அந்த பக்கத்தும் போக கூடாது, இப்படி எல்லாம் கட்டுப்பாடு போட்டது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இன்டர்நெட் பேன் பண்றோம், நீ அந்த இடத்துல கறி விற்க கூடாது, கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இது மாதிரியான கட்டுப்பாடுகள். அப்போ ஒருத்தனுடைய வழிபாடு விஷயத்துல இப்பேற்பட்ட அங்க பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஹரியானாவில் வழிபாடு விஷயத்துல எப்படி செஞ்சாங்களா, மொழி ரீதியான அரசியல் எப்படி செய்யறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஏபிவிபி, அங்க இருக்கக்கூடிய பாஜக இளைஞர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி இப்போ ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க. என்ன போராட்டம்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர்ல நைப் தாசில்தார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடக்குது. அதாவது துணை தாசில்தார் பணிக்கான ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்ல அங்க அரசு சார்பில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன செஞ்சிருக்காருன்னா, உருது மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுல அங்க பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்த ஏபிவிபியை சேர்ந்த மாணவர் அமைப்பு, இவங்க எல்லாம் பெரிய அளவுல ஒரு போராட்டம் செஞ்சு பெரிய அளவுல எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் மற்ற மாநிலங்கள்ல. நீ எந்த மொழி பேசக்கூடிய மக்களா இருந்தாலும்
இந்திய நீ கட்டாயமா படிச்சாவணும் சொல்லி இந்தி மொழியை வலுக்கட்டாயமா திணிக்கும் போது அப்ப எல்லாருக்கும் எப்படி வலிச்சிருக்கும். ஆனா இது ஒன்னும் புதுசா ஒரு மொழியை இப்போ நீங்க தமிழ்நாட்டுல தெலுங்கானாவுல பல பகுதிகளில் இந்திய கட்டாயமா வந்து திணிக்கிற மாதிரி இங்க கட்டாயமா புதுசாலாம் வந்து திணிச்சிடல. ஆர்டிகல் 370 பாஜக 2019 கேன்சல் பண்றாங்க இல்லையா, ஆர்டிகல் 370 கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல அதிகாரப்பூர்வ மொழியே, அந்த மாநிலத்தோட அதிகாரப்பூர்வ மொழியே உருது மொழி தான். ஏன்னா அது வந்து அவங்க காலங்காலமா ஒரு ஆட்சி மொழியா அந்த மொழியை பயன்படுத்தி இருந்தாங்க. ஆர்டிகல் 370 ரத்து பண்றதுக்கு முன்னாடி காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், அங்க இருக்கக்கூடிய அரசு கோப்புகள், அங்க இருக்கக்கூடிய அரசு ஆணை, நீதிமன்ற உத்தரவு, இது எல்லாமே உருது மொழியில தான் அங்க இத்தனை காலமா இருந்தது. அப்ப உருது மொழியை அவங்க தொடர்ந்து அங்க பயன்படுத்த அந்த மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த ஒரு மொழி. அப்ப அந்த மொழி அவங்களுடைய பயன்பாடுகள்ல காலங்காலமா பயன்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி அவங்க இன்னைக்கு ஒரு எக்ஸாம்ல என்ன பண்றாங்கன்னா உருது மொழி கட்டாயமா எக்ஸாம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து கடுமையான ஆர்ப்பாட்டம். இவங்க வலுக்கட்டாயமா சம்பந்தமே இல்லாம இந்திய திணிக்கிறாங்க, அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அவங்க பேசக்கூடிய இத்தனை நாளா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு மொழி, அந்த மொழியை கட்டாயமாக்கும் போது அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் உருது மொழியை அவங்க அவ்வளவு எதிர்ப்பாங்க. இந்திய ஆதரிக்கக்கூடிய இவங்க அந்த இந்தியும் உருதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஒட்டி பிறந்த சகோதரிகள் சொல்லுவாங்க. உருது மொழியை எதிர்ப்பாங்க. ஏன்னா உருது மொழி இஸ்லாமியர்களோட மொழி அப்படின்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் உருது மொழிக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இஸ்லாமியர் அல்லாத எத்தனையோ பேர், எத்தனையோ கவிஞர்கள் உருது மொழியில இருந்துட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 370 எங்க பாஜக ரத்து செஞ்சுட்டு அந்த மக்களுடைய உரிமையை பறிச்சதுக்கு பிறகு அந்த காஷ்மீரை வந்து ஒரு யூனியன் பிரதேசமா மாத்துறாங்க இல்லையா, மாத்துறதுக்கு பிறகு ஏற்கனவே அங்க உருது அதிகாரப்பூர்வ மொழியா இருந்தது. அதுக்கப்புறம் பாஜக எக்ஸ்ட்ரா 4 மொழி அங்க ஆட் பண்றாங்க. காஷ்மீரி, டோக்ரி, இந்தி, இங்கிலீஷ், இந்த 4 மொழியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய உருதுவை சேர்த்து 5 மொழி இங்க ஜம்மு காஷ்மீருக்கு அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னா அங்க உருது தனித்து விளங்கிடக்கூடாது, உருது இருக்கக்கூடாது, நாங்க எல்லா இடங்களையும் இந்திய சமஸ்கிருதத்தை கொண்டு வருவோம், ஆனா உருது இருக்கக்கூடாது, ஏன்னா உருது இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லி அவங்க இதை வச்சு, இந்த மொழியை வச்சு கூட ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனாலதான் சமீபத்தில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துல அங்க சட்டமன்றத்தோட அவை குறிப்புகள் வேற வேற மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடப்படும். அப்படி வெளியிடும் போது சம்பந்தமே இல்லாத மொழி, போஜ்பூரி மொழி, அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மொழிகள் எல்லாமே டிரான்ஸ்லேட் செய்யப்படுது. அப்போ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் செய்யப்படும் போது சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஏங்க சின்ன சின்ன மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்றீங்களே, உத்தரப்பிரதேசல இஸ்லாமியர்கள் 20% மேல இருக்காங்க, அவங்க எல்லாம் உருது மொழி பேசுறாங்க, அப்ப நீங்க உருது மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணணுமே, அதை மட்டும் ஏன் பாரபட்சம் காட்டி அதை ஒதுக்கிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது உடனே யோகி ஆதித்யநாத் கோபம் அடைகிறாரு. என்னது உருது மொழி பேசணுமா, நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்க வச்சுட்டு அப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் உருது மொழி பேசணும் சொல்றீங்களா, என்ன ஒரு லாஜிக் இருக்குதா? அவர் என்ன கேட்டாரு, எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்றீங்களே, 20% மக்கள் இங்க உருது பேசுறாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து டிரான்ஸ்லேட் பண்ண அவங்களும் புரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு சம்மந்தம் இல்லாம பிள்ளைகளை எடுத்துட்டு வராரு. உங்க பிள்ளைங்களா இங்கிலீஷ்ல படிக்க வச்சிருவீங்க, எங்க பிள்ளைங்கலாம் வந்து உருது மொழி படிக்கணுமா, எங்க பிள்ளைங்க உருது மொழி படிச்சு மௌலவியில் ஆகணும்னு நீங்க பாக்குறீங்களா, இஸ்லாமிய அறிஞர்கள் ஆகணும்னு நீங்க பாக்குறீங்களா, எங்க பிள்ளைங்களா ஹத்தமுல்லாக்கள் ஆகணுமா, ஹத்தமுல்லா அப்படின்னா சங்கிகள் இஸ்லாமியர்கள் அவதூறா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது ஹத்தமுல்லா அப்படின்னா ஒரு மத வெறியர்கள், மத தீவிரவாதிகள் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு கொச்சையா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப எங்க பிள்ளைங்கலாம் மௌலவி ஆயிரணும், ஹத்தமுல்லாக்கள் ஆகணும் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த உருது மொழியை வச்சே இவங்க ஒரு வெறுப்பு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல அங்க ஆல்ரெடி ஒரு அதிகாரப்பூர்வ மொழியா இருந்ததை அங்க அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியை பரீட்சையில ஒரு மொழியா சேர்க்கப்பட்டதுக்கு இங்க ஏபிவிபி மாணவர்கள் பெரிய அளவுல ஒரு போராட்டம் செய்றாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்துல நல்லா பாருங்க, மொழியை வச்சு ஒரு அரசியல், வழிபாடு செய்யறதை வச்சு ஒரு அரசியல், மக்களுடைய வாழ்வியல், அங்க வாழக்கூடிய இடங்கள்லாம் புல்டோசரை வச்சு அங்க ஒரு அரசியல், அவன் உடுத்தக்கூடிய உடையில ஒரு அரசியல், அவன் உண்ணக்கூடிய உணவுல ஒரு அரசியல், இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்ல கூட ஒரு அரசியல் பண்ணி இந்துக்களுடைய பண்டிகைக்கு இஸ்லாமியருடைய பகுதியில போய் இன்டர்நெட் தடை செய்யறது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாத்த வச்சும் ஒரு வன்மமான அரசியல், ஒரு வெறுப்பு அரசியல் செய்யறதால இதெல்லாம் வடக்கு மக்கள் கூட கண்டு காணாம போயிடலாம். ஏன்னா அவனுக்கு பல பிரச்சனைகள், வேலை இல்ல, அவனுக்கு தேவையான பொருளாதார வசதி இல்ல, இது எதுவுமே எல்லாத்துக்கு மேல கல்வி அறிவு கிடையாது, அதனால இதெல்லாம் அவன் யோசிக்க கூட அவனுக்கு நேரம் இல்ல. ஆனா இந்த தமிழ்நாடு இது ஒரு பகுத்தறிவு வாய்ந்த மாநிலம், அதனால இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர ஆராய்ஞ்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுறதால இன்னைக்கு பாஜக சேர்ந்த நிர்வாகிகள் நீங்க எப்பேற்பட்ட பில்டப் காட்டி, எப்பேற்பட்ட போட்டோஷாப் பண்ணி, எப்பேற்பட்ட கூட்டத்தை காட்டி நீங்க பில்டப் கொடுத்தாலும் மக்கள் கிட்ட நீங்க நேரடியா களத்துக்கு போகும்போது மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படுது. உனக்கு சோறு கூட போடுவான், சாப்பிட்டு போயிரு, ஆனா உனக்கு ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி பாஜகவை இன்னைக்கு மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இந்த அளவுக்கு கல்வியறியோட, இந்த அளவுக்கு பகுத்தறிவு சிந்தனையோட இங்க தமிழ்நாடு மக்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல தாமரை இதுல கூட மலராது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.